கூட்டணி அமைக்கப் போவதாக வெளிவரும் தகவல் உண்மை அல்ல என்று இன்றைய தினம் ஓ பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக தற்போது அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் திரு ரவீந்திரன். வணக்கம். இப்போ ஓபிஎஸ் இந்த மாதிரியான விளக்கத்தை கொடுத்திருக்காரு, எப்படி பார்க்கலாம்? அதாவது ஓபிஎஸ் அவர்கள் 2024 ஆண்டு மக்களவைத் தேர்தலில் அதிமுக உரிமை மீட்பு தொண்டர்கள் குழு என்ற அமைப்பின் சார்பாக ராமநாதபுரம் தொகுதியில் போட்டியிட்டு தனிச்சின்னத்தில் போட்டியிட்டு அதிமுகவை டெபாசிட் இழக்க செய்த தலைவர். இப்பொழுது என்டிஏயில் அவருக்கு கிடைத்த ஒரு நெருக்கடி காரணமாக அல்லது அவமானம் காரணமாக என்டிஏ விட்டு அவர் விலகி இருக்கிறார். விலகிய சூழ்நிலையில் இன்னைக்கு அவர் ஆப்ஷன்ஸ் ஓபன் என்ற அடிப்படையில் அவர் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். அவரை என்டிஏயிலே மோடிக்கு நெருக்கமானவர்கள் மீண்டும் அடுத்த முறை மோடி வரும்போது உங்களை சந்திக்க வைக்கிறோம், நீங்கள் மீண்டும் என்டிஏக்கு வாருங்கள் என்றும் பலரும் அவருக்கு டெல்லியில் இருந்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவரை பொறுத்தவரையில் என்டிஏயில் போய் லாக் ஆகி இருப்பதை விட இண்டிபெண்டாக இருந்து கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் போது தன்னுடைய கூட்டணி முடிவை எடுக்கலாம் என்று கருதுகிறார். அவருடைய கூட்டணி முடிவில் அவர் முடிவை பொறுத்தவரையில் அவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததன் மூலமாக திமுக ஆப்ஷனையும் அவர் ஓபன் பண்ணிவிட்டார். அதிமுக விரோதம் என்று ட்ரெடிஷனலாக கூறப்பட்டு வந்தாலும் கூட பல அதிமுகவினர் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து சேகர் பாபுவில் இருந்து கே ராமச்சந்திரன், செந்தில் பாலாஜி, ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன் என பல அதிமுகவினர் எம்ஜிஆர் ஜெயலலிதா அபிமானிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து முக்கிய இடத்தில் இருக்கிறார்கள். அவர்களை விட இவர் அதிமுகவின் இரட்டை தலைமையாகவும் முதல்வராகவும் மிக முக்கிய பொறுப்பில் இருந்தவர். அவர் தன்னுடைய அலையன்ஸ் ஆப்ஷனை ஓபனாக வைத்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் மற்ற கட்சிகளிடமும் அவரது டான்ஸுக்கு வந்தால் அவர்களின் அலையன்ஸை பற்றி பரிசீலிக்கலாம். மீண்டும் டெல்லி பாஜக தலைமை அவரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கன்வின்ஸ் பண்ணி அழைக்கலாம். இந்த நகரின் மூலமாக, புத்திசாலித்தனமான நகரின் மூலமாக தனது ஸ்டாச்சரை மையமாக வைத்து இரட்டை தலைமையாக இருந்து அவர் வெளியேறிய பிறகு 13% வாக்குகளை அதிமுக இழந்ததையும், அதிமுக பல இடங்களில் டெபாசிட் இழந்ததையும், கன்னியாகுமரி போன்ற இடங்களிலும் இளவங்கோடு சட்டமன்ற தேர்தலிலும் நாம் தமிழர் கட்சிக்கு கீழே 4வது இடத்திற்கு போனதும், அதே போல் புதுச்சேரி 4வது இடத்துக்கு போன நிலைமையிலும் இன்றைய தினம் எடப்பாடி பழனிசாமியின் பயணத்தை விட ஓபிஎஸ்ஸின் அரசியல் முடிவு மிகவும் முக்கியத்துவமாக ஊடகத்தில் விவாதிக்கப்படுகிறது, பேசப்படுகிறது. அந்த வகையில் அரசியலில் தான் முதல்வராக இருந்ததையும், தான் இரட்டை தலைமையில் வருவதாக இருந்ததையும் தன்னால் 13% வாக்குகள் அதிமுக பாதிக்கப்பட்டதை மையமாக வச்சு தனது முக்கியத்துவத்தை தனது அரசியல் நகர்வுகள் மூலமாக திறம்பட தனது அனுபவத்தின் அடிப்படையில் ஓபிஎஸ் செய்து வருகிறார். 2026 ஆண்டு தேர்தல் நேரத்தில் தான் அவரது கூட்டணி முடிவு தெரியும். என்னை பொறுத்தவரையில் நான் அவர் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணியிலே இணைவார் என்று கருதுகிறேன். காரணம், மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கலைஞர் கருணாநிதி மாதிரி அதிமுக தொண்டர்களின் எதிர்ப்பு இல்லை. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சுமார் 7% அதிமுகவினர் மு.க. ஸ்டாலின் தலைமையை ஏற்றுக்கொண்டார்கள். இன்றைய தினம் கலைஞர் கருணாநிதி வேறு, மு.க. ஸ்டாலின் வேறு என்ற சூழ்நிலையை ஓபிஎஸ் அறியாதவர் அல்ல. தேர்தல் நேரத்தில் தேர்தல் தேதி அறிவித்த பிறகு தனது கூட்டணி முடிவு அறிவிப்பார். என்னை பொறுத்தவரையில் மு.க. ஸ்டாலினை முதல்வராக அவர் ஏற்றுக்கொண்டு களம் காணுவார் என்றே நான் கருதுகிறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.